ஹாய், ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆப்ஷன்ஸ் மாஸ்டர் கைட். இங்க இருக்க இந்த 4 கிரீன் கலர் லைன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நாம நிஃப்டிக்கு நேத்து காலையில மார்க்கெட் தொடங்குறதுக்கு முன்னாடி லெவல்ஸா குடுத்திருந்தோம். அந்த லெவல்ஸ் எப்படி ஒர்க் அவுட் ஆயிருந்திருக்கு, நாம சொல்லியிருந்த விஷயங்கள்லாம் எப்படி வேலை செஞ்சிருக்கு அப்படின்றத பாருங்க. மார்க்கெட் ஓப்பன் பிரைஸ் 25,580 அங்க ஓப்பன் பண்ணியிருக்கான். ஓப்பன் பண்ணவன் பார்த்தீங்க அப்படின்னா, நாம என்ன சொல்லியிருந்தோம், மார்க்கெட் 600க்கு மேல நிக்கணும் அப்படின்னா தொடர்ந்து மேல போகணும் அப்படின்னா 600 கால் லைவ் மார்க்கெட்ல ஒரு லோ வைப்பான். அந்த லோவை விட கம்மியா புட்டு ட்ரேட் ஆகணும், 600 புட்டு ட்ரேட் ஆகணும் அப்படின்றத தான் நாம சொல்லியிருந்தோம். ஆனா இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா 600 கால் அப்படின்றவன் வச்சிருக்க ஹையே பாத்தீங்க அப்படின்னா 46 ரூபாய் தான். 600 கால் வச்சிருக்க ஹை, 600 புட்டு வச்சிருக்க லோ அப்படின்றது பாத்தீங்கன்னா 59 ரூபா 90 காசு. காலோட ஹை அப்படின்றதே புட்டோட லோவை விட கம்மியா இருக்கு. இப்படி இருக்க பட்சத்துல மார்க்கெட்டால 600க்கு மேல போகவே முடியாது. அதுவும் எக்ஸ்பைரி டே அன்னைக்கு வாய்ப்பு அப்படின்றதே கிடையாது. இந்த லாஜிக்கை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு மார்க்கெட் 25,225 அந்த பிரைஸ்ல லாஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டில் முடிஞ்சிருக்கு. ஆனா நமக்கு க்ளோசிங் பிரைஸ் அப்படின்றது 232, ஒரு 7 பாயிண்ட் டிஃபரெண்ட்ல இருக்கு. ஆனா இப்போ ஒரு 200 காலை போய் நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, அவன் 32 ரூபால அவனோட எல்டிபி நின்னு இருக்கும். இந்த பிரீமியம் என்ன சொல்லுது அப்படின்றத பொறுத்து தான் இந்த ஸ்பாட் எங்க முடிய போகுது அப்படின்றது முடிவாகும். இந்த ஒரு விஷயத்தை தான் செல்லர் கிளியரா புரிஞ்சுக்கிட்டு இந்த அல்காரிதம் எப்படி வேலை செய்தோ அது கூடவே அவன் டிராவல் பண்றான். எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா, செல்லர் என்ன பண்றானோ அதனால மார்க்கெட் மூவ் ஆகுது அப்படின்றது. ஆனா விஷயம் அது கிடையாது. செல்லர் மார்க்கெட் எப்படி நகரும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டான். அவன் அந்த ஆப்ஷன் செயின் அல்காரிதத்தை பேஸ் பண்ணி அவன் செல் பண்றான். வெளிய இருந்து பார்க்குற எல்லாருக்கும் அவன் செல் பண்றனால மார்க்கெட் நகருது அப்படின்ற மாதிரி தெரியும். ரெண்டுமே ஒண்ணு தானே. அவனை ஃபாலோ பண்ணாவே மார்க்கெட் என்ன நடக்க போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு நீங்க நினைப்பீங்க சாதாரணமா. ஆனா செல்லர் என்ன நடந்தா செல் பண்ணுவான் அப்படின்றத உங்களால முன்னமே கண்டுபிடிக்க முடிஞ்சாதான் அடுத்து செல்லர் இதை தான் பண்ண வாய்ப்பு அப்படின்றதுக்கு எடுத்து அதுக்கேற்ற மாதிரி உங்க ட்ரேட் அப்படின்றத உங்களால அமைச்சுக்க முடியும். செல்லர் ஒரு விஷயத்த செஞ்சதுக்கு அப்புறம் நீங்க போய் இருக்கிற டேட்டாஸை பார்த்து முடிவெடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அதுக்குள்ள தாமதம் ஆயிடும். நீங்க பை பண்ணணும்னு நினைக்கக்கூடிய பிரைஸ்ல அங்க உங்களால பை பண்ண முடியாது. தள்ளி போய் தான் பை பண்ற மாதிரி இருக்கும். இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. ஆப்ஷன்ஸ் மார்க்கெட் பிரீமியம் பேஸ் பண்ணி மட்டும்தான் நகருது. நாம இந்த 600ல என்ன நடக்கணும் அப்படின்றத சொல்லியிருந்தோம். மார்க்கெட் ஒரு ஃபிளாட் ஓப்பன், க்ளோசிங் பிரைஸ் பக்கத்திலேயே ஓபன் பண்ணிட்டான். நாம எதிர்பார்த்தது என்ன அப்படின்னா ஒரு கேப் டவுன்ல ஓபன் பண்ணுவான். கேப் டவுன்ல ஒரு 500 பக்கத்துல ஓபன் பண்ணியிருந்தான் அப்படின்னா அந்த இடத்துல என்ன நடக்கணும் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தோம். மார்க்கெட் 500 ரீச் பண்ணும்போது 500 கால் புட் என்ன மாதிரி ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க அப்படின்றதையும் நேற்றைய சார்ட் வச்சிருக்கவங்க செக் பண்ணி பாருங்க. சரிங்களா? நல்லாவே இறங்கி வந்த மார்க்கெட்டு ஓப்பன் பிரைஸ் ஓப்பன் ஹை அப்படின்ற விஷயத்த செட் பண்ணிட்டு ப்ரீவியஸ் டே லோ நாம கொடுத்திருந்த S1 ரெண்டுமே அந்த இடத்துல தான் இருக்கு. அங்க ஒரு ரிஜெக்ஷன் போட்டு திரும்ப வந்து இந்த ஏரியால தான் நம்மளோட S2 அந்த ஏரியால தான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரத்துக்கு அங்கேயே தான் அரைச்சிக்கிட்டு இருந்திருக்கான். ஒன்ஸ் அதை பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் இன்னுமே நல்ல ஒரு ஃபால். அந்த இடத்துல இருந்து அந்த S2 அங்க இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா அங்க இருந்து ஒரு 250 பாயிண்ட் பக்கத்துல டவுன் ஆயிருக்கு. சரி, ஓகே. இப்போ நம்ம இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இன்னைக்கு உண்டான லெவல்ஸ் மார்க்கெட்டை பார்த்தீங்க அப்படின்னா பட்ஜெட்டை நோக்கி புஷ் பண்ணிட்டு இருக்காங்க. பட்ஜெட்டுக்கு என்னெல்லாம் தேவை, பிரீமியம் என்ன மாதிரி தேவை, அன்னைக்கு வலட்டைல் கொடுக்கறதுக்கு எவ்வளவு பிரீமியம் தேவை அப்படின்றத கிட்டத்தட்ட எடுத்துட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கு இன்னைக்கு நாம ட்ரேட் பண்ண போற எக்ஸ்பைரியை காட்டிலும் அதுக்கு அடுத்த எக்ஸ்பைரி பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக்கோட எக்ஸ்பைரியில பிரீமியம் ஹெவியா இருக்கு.
அந்த பிரீமியம் அப்படியே குறையிற பட்சத்துல மார்க்கெட்ல இந்த மாதிரி வாலடைல் மூவ்மெண்ட், இது இன்னைக்கு ஒன் சைடா போயிடுச்சு நேத்து. வாலடைல் மூவ்மெண்ட் மேலையும் கீழே, ஏன் மேல போனான்னு அவனுக்கும் தெரியாது, ஏன் கீழே வந்தான்னு நமக்கும் தெரியாது. அந்த மாதிரியான மார்க்கெட் அடுத்த நாட்கள்ல வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. ஓகே, இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுவோம். இன்னைக்கு உண்டான லெவல்ஸ் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஓகே, இன்னைக்கு உண்டான லெவல்ஸ் மார்க் பண்ணியாச்சு. என்ன அப்படின்னா 25,364, 25,306, 25,192, 25,136. இதுதான் நம்ம இன்னைக்கு உண்டான லெவல்ஸா எடுத்திருக்கோம். இந்த லெவல்ஸை தாண்டி பிரீமியம் நேற்று நமக்கு கொடுத்துருக்க க்ளோசிங் ப்ரைஸ் பிரகாரம் மார்க்கெட் 25,400 அப்படின்றது இங்க இருக்கு. இதுக்கு மேல வந்து பிரீமியம் சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கிற பட்சத்துல தான் ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கிரியேட் ஆகும். இதுக்கு மேல வராத வரையும் இந்த 400 புட்ட ஓடிஎம்மா மாற்றாத வரையும் மார்க்கெட்டால தொடர்ந்து மேல போகக்கூடிய வாய்ப்பு இன்னைக்கு தடைபடக்கூடியது அதிகபட்சமா இருக்கு. இந்த 400 வரையும் ஏறி வந்தாலும் திரும்ப அங்கிருந்து இறங்கக்கூடிய வாய்ப்பு தான் இருக்கு. மார்க்கெட்டோட ட்ரெண்ட் என்னவோ அந்த ட்ரெண்டுக்கு பக்கத்துல கிடைக்கக்கூடிய வாய்ப்பை உபயோகப்படுத்திக்க பாருங்க. எப்பயுமே அந்த இடம் தான் ஒரு பையருக்கு சேஃபான இடமா இருக்கும். சரிங்களா? இங்க நம்ம கொடுத்துருக்க லெவல்ஸ் எதுவுமே பை செல் பண்ணக்கூடிய ரெக்கமெண்டேஷன் கிடையாது. நாம சொல்ற ஸ்ட்ரைக்குங்க என்ன மாதிரி ட்ரேட் ஆகுது அப்படின்ற விஷயத்த மட்டும் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே, மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.